சார் 11 வயசு பொண்ணு சார். 8 மணிக்கு டியூஷன் முடிச்சு வீட்டுக்கு வர வழியில் மிஸ் ஆயிருக்கு. இந்த ரோட்டில் சிசிடிவி எதுவும் இல்லை. டாக்ஸ் கார்டு சொல்லியிருக்கோம் சார். ஆன் தி வே. சூரியன் பண்பலையில் மோட்டிவேஷன் மார்னிங்கில் உங்களோடு என் செல்வராஜ். சார் வாங்க சார். ஏதாவது புதுசாக கொண்டு வந்திருக்கீங்களா இல்லை அரைச்சமாகவே அரைக்க போகிறீங்களா? இல்லை சார், we are almost there. இன்ஃபேக்ட் அவருக்கு லொக்கேஷன் நேரோ டவுன் பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் கிவ் மீ 2 more days. பப்ளிக்கும் மீடியாவும் நம்ம டிபார்ட்மெண்ட்டை போட்டு கிழிக்கிறானுங்க ஐயா. பதில் சொல்ல முடியல. மேலே இடத்துலேருந்து கால் மேலே கால் என்ன பிடுங்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்குறாங்க. குழந்தை இறந்து 8 மாதம் ஆச்சு. அதுக்கப்புறம் 9 குழந்தை இறந்துருக்கு. தனிப்படை அமைச்சு செலவு பண்ணது தான் மிச்சம். ஒரு அணியும் பிடுங்கலை. ராஜீவ், உங்கள் மேலே ஒரே நம்பிக்கையில் தான் இந்த ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸை நான் ரெடி பண்ணியிருக்கேன். இதை பர்மிஷன் வாங்குறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். 3 மாதம் ஆச்சு. இன்னும் வரைக்கும் ஒன்றுமே பண்ணல. இன்னும் ஒரு குழந்தை சாவறதுக்குள்ளே நீங்கள் பிடிக்கலன்னா அதுக்கப்புறம் என் கையில் எதுவும் இல்லை. சார் எனக்கு புரியுது சார். இத்தனை கேஸில் நம்ம கிடைக்காத ஒரு முக்கியமான எவிடன்ஸ் போன வாட்டி காவேரி நகர்லேருந்து போன குழந்தையோட கேஸில் கிடச்சிருக்கு. அதை வச்சு தான் அவங்களை ட்ராக் பண்ணி அவங்க லொக்கேஷன் நேரோ டவுன் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக பிடிச்சிருவோம் சார். இன்னொரு வாட்டி இன்னொரு குழந்தை அவங்களால சாகாது. ஐ ஹோப் ஸோ சார். அப்புறம் எக்ஸ்ட்ரா மேன் பவர் ஒன்று கேட்டிருந்தேனே. நீங்கள் கேட்ட அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் எல்லாம் வாய்ப்பே இல்லை ராஜு. என்ன சொல்லி என்னை டிஸ்டிஃபை பண்ண சொல்கிறீங்க? 8 மாதமாக தின்னு தூங்கிட்டு இருக்கோம். தூங்குறதுக்கு ஆள் பத்தலைன்னு சொல்லி கூப்பிட சொல்கிறீங்களா? 1 கான்ஸ்டபிள் அவ்வளோதான் முடியும் சார். ஒரு கான்ஸ்டபிள் எந்த நோ மோர் டிஸ்கஷன் ராஜு. நம்ம மூர்த்தி ஸ்டேஷனில் தான் சொல்லியிருக்கேன். அந்த கான்ஸ்டபிளோட டீட்டெயில்ஸை கேட்டுட்டு வேலையை முதல்ல ஆரம்பிங்க சார். ஓகே. சார் தேவராஜ் சார், அதை கான்ஸ்டபிள் சொல்லி. ஆமாம் சார். யார் அது? அவர் பேர் சரவணன் சார். நம்ம ஸ்டேஷனுக்கு புதுசாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்திருக்காரு. சரி, கொஞ்சம் விசாரிச்சு சொல்லுங்கள் என்னென்னு. ஓகே சார். மற்ற டீட்டெயில்ஸ் நான் விசாரிச்சு சொல்கிறேன் சார். சரி, கால் பண்ணுங்க. ஓகே சார். ஹலோ, ஏன்பா சுந்தரம், என்ன ஆளே பார்க்க முடியல? எங்கயா டைமே கிடைக்க மாட்டேங்குது. டிராஃபிக் மாறின அப்புறம் ஒண்ணுமே முடியலையே.
சரிதான் போ. சரி, நான் கேட்ட விஷயம் என்னாச்சு? பேர் சரவணன். சர்வீஸ் சேர்ந்து 5 வருஷம் தான் ஆகுது. ட்ராக் ரெக்கார்ட்லாம் நல்லா தான் இருக்கு. பிளாக் மார்க்கெட் ஓகே, சரிதான், பரவாயில்லையே. ஆனா ஒரே ஒரு பிரச்சனை தான். 2 வருஷம் முன்னாடி ஒரு அக்யூஸ்ட் பிடிக்கிறதுக்கு கேகே நகர் போயிருந்தோம். யோ தரண புடியா. என்ன கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு? டார்ச். ஐயோ இந்த நேரம் பார்த்து. ஐயோ இந்த ஆள் மூச்சு விட்டே சாவடிப்பானே. இழிஞ்சு சார் ஆச்சு சார். யோ, என்னையா சொல்ற? ஆமாயா, அவனுக்கு இருட்டுனா பயம். ஓ, நைட் ஷிஃப்ட்ல வேலை செய்ய முடியாதுன்னு ப்ரொமோஷனே வேணும்னு எழுதி கொடுத்துருக்கேன்னா பார்த்துக்க. சரிதான் போ. சரி, பார்ப்போம். ஓகே சுந்தரம், தேங்க்யூ. சரிப்பா. சொல்லுங்கள் மூர்த்தினா. சார், நல்லா விசாரிச்சிட்டேன் சார். வேலைக்கு சேர்ந்து 5 வருஷம் தான் ஆச்சு. எந்த விதமான பிளாக் மார்க்கும் இல்லை. ஆனால் ஒரே ஒரு பிரச்சனை. ஒரே நிமிஷம். ஸ்பீக். ஐ ஷோர்? சென்ட் மீ தி லொகேஷன். கைஸ், வி ஹேவ் அ லொகேஷன். கெட் எவ்ரிதிங் ரெடி. மூர்த்தினா அந்த பையனை வர சொல்லுங்கள். வி நீட் சர்வேலன்ஸ். Okay, நம்ம மூஞ்சியெல்லாம் அவனுங்களே மீடியாவில் பார்த்துருப்பானுங்க. ஓகே சார். பார்த்தா அலர்ட் ஆயிடுவானுங்க. ஸோ அந்த பையனை முதல்ல போய் பார்த்துட்டு உடனே ரிப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். ஓகே, லெட்ஸ் கெட் கோயிங். 92, 93, 94, 95, 96, 97, 98, 99, 100. சரவணா, 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 சரவணா. பா. அக்கா, கண்மணி, பா. புள்ள மட்டும் நிற்கிறான். கண்மணி பாயா. சரவணா, கண்மணி எங்கடா? கிணத்துக்குள்ள ஒரு குழந்தை கிடக்குது. ஐயோ, கண்மணி! சார் சொல்லுங்கள் சார். சொல்லுங்கள் சார். ஓகே சார், வந்துடுறேன் சார். Hello, sir. Suspect confirmed. Go! கதிர், மேலே எங்க இருக்கு பாரியா? என்னடா பண்ற? இந்த சாவடி பாக்குறீங்களா? சார், அவன் தப்பிச்சிட்டான் சார்.
டேய் நில்றா. டேய் டேய் உன்னால யாரா போலீஸ் எடுத்தது? எத்தனை நாள் கஷ்டப்பட பிளான் தெரியுமா இது? பொறுப்பே இல்லாம நம்மள நிறைய படத்தை என்ன பண்ணிருப்பேன்? வந்து சேர்றானுங்க பாரு. இனிமேல் கண்ணை தொட்ட அவனோட சேர்ந்து ஒன்னே போட்டு போயிட்டே இருப்பேன். மூர்த்தினா கண்ணை வாங்க முதல்ல. சார் அவன் வேணும்னு பண்ணல சார். புரியல. அவனை பற்றி விசாரித்தப்போ எல்லாம் நல்லபடியாக தான் சொன்னாங்க. அதே நேரத்தில் எல்லாம் இருட்டுனா பயம்னு சொன்னாங்க. அது ஏதோ ஃபோபியான்னு சொன்னாங்க. நிக்டோஃபோபியாவா? அதான் அந்த ஃபோபியா. மூர்த்தி நான் சொன்னார். சாரிடா. இது உனக்கே தெரியும், நம்ம ஒவ்வொரு வாட்டி ட்ரை பண்ண அவனுங்க இன்னும் தெளிவாக பிளான் போட்டு கொஞ்சம் தூக்கிட்டு இருக்காங்க. 3 மாதமாக ஓடிட்டுருக்கோம். வீட்டுக்கு போகல, சாப்பிடல, தூங்கலை, நாய் மாதிரி அலைஞ்சிட்ருக்கோம். அதான் கையில் கிடச்சி மிஸ் ஆன உடனே அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் மேலே காட்டிட்டேன். தப்பாக எடுத்துக்காத. இல்லை பரவாயில்ல சார், இது எனக்கு கிடச்ச ஒரு சாபம். ஒரு 4 வயசு பையனுக்கு அன்றைக்கி தெரில சார் அந்த இருட்டில் என்ன தேடணும் என்ன பண்ணணும்னு. சுற்றி பயம் மட்டும்தான் இருந்துச்சு. அதனால தான் என் கண்மணி ரொம்ப ஆசைப்பட்டு தான் சார் இந்த சர்வீஸில் சேர்ந்தேன். யாருமே நம்பலை. இருட்டுக்கு பயந்த எப்படா போலீஸ் அவன்னு கேட்டாங்க. இந்த வேலை தான் என் லைஃபோட பர்பஸ் நினச்சி வெறித்தனமாக உழைச்சேன் சார். ஆனால் இப்போ எனக்கு தெரியும் இந்த வேலைக்கு ஃபிட் இல்லைன்னு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இட்ஸ் ஓகே மூர்த்தி, நான் கூடவே இரு, பார்த்துக்கலாம். அப்புறம் சரவணா, வாழ்க்கையில் உன் பர்பஸ் என்னன்னு நீ தேடியெல்லாம் போக முடியாது. உன் லைஃப்பில் ஒரு மொமெண்ட் வரும். அந்த ஒரு மொமெண்ட் உன் உள்மனசு சொல்லும், இதுக்காக தாண்டா பிறந்திருக்கேன்னு. அப்போ உனக்கே தெரியும். வெயிட் ஃபார் தட் மொமெண்ட். ப்ரீஃபிங் இன் 10 minutes. கைஸ், இன்றைக்கி நம்ம ஆப்ரேஷன் பேக் ஃபயர் ஆனதுனால கண்டிப்பாக அவங்க அலர்ட்டாக இருப்பாங்க. அண்ட் லொக்கேஷன் சேஞ்ச் பண்ண வாய்ப்பு இருக்குது. அப்படி அவங்க சேஞ்ச் பண்ணிட்டானுங்கன்னா வில் அகைன் பி பேக் டு ஸ்கொயர் ஒன். அதுக்கான டைம் அவங்களுக்கு கொடுக்கக்கூடாது. ஸோ வி ஹேவ் டு டூ இட் டுநைட் இட் செல்ஃப். அது எப்படி சார்? அடுத்த குழந்தைய தூக்க அவனுங்க கண்டிப்பாக வருவானுங்க. அப்போ தான் நம்ம அவனுங்களை பிடிக்க முடியும். ஆமாம் சார், இது வரைக்கும் நம்மளே சேர்த்து 3 டீம் அவனை 6 தடவை பிடிக்க ட்ரை பண்ணியிருக்கோம். அண்ட் ஒவ்வொரு தடவுமே நம்மளுக்கு ஒரு சாலிட் லீட் கிடச்சிருக்கு. நம்ம அவனை நெருங்கிட்டோன்னே எப்போல்லாம் மீடியாவில் ரிப்போர்ட் வந்தால் கரெக்டாக அன்றைக்கி ஒரு குழந்தைய தூக்கியிருக்கான். சரியா 3 நாள் கழிச்சு ஏதாவது போலீஸ் ஹெட் குவார்ட்டர் சொல்லி அந்த குழந்தையோட உடம்பை போட்டுருக்கான். ஸோ வி ஆர் டீலிங் வித் அ சைக்கோ. அவன் போலீஸை சேலஞ்ச் பண்ணி ஜெயிச்சுட்டு அந்த ப்ளஷரில் உயிர் வாழ்கிறான். நம்ம அவனை நெருங்கிட்டோன்னு என்ன அவனுக்கு தெரிஞ்சிருக்கோம் சார். கண்டிப்பாக அடுத்த குழந்தை எனக்கு தூக்குவோம். ஸோ திஸ் இஸ் அ சான்ஸ். இப்போ விட்டால் சரியாக 3 நாள் கழிச்சு உங்கள் வீட்டு வெளியவோ இல்லை என் வீட்டு வெளியவோ ஒரு குழந்தையோட உடம்பு உயிர் இல்லாமல் தான் சார் கிடைக்கும். மூர்த்தனா, அப்போ நம்ம அடுத்த விக்டிம் யாருன்னு ஐடென்டிஃபை பண்ணணும். சார் இப்போ அவங்க இருக்க இடத்துலேருந்து நம்ம ஒரு பெரிமீட்டர் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ அதை தாண்டி அவங்க போக வந்தாலே போதுமே சார். ஸோ வேறு வழியே இல்லாமல் நம்ம பெரிமீட்டருக்குள்ளேயே அடுத்த விக்டிம் அவன் செலக்ட் பண்ணுவான். ஆல்ரெடி கேஸ் லெட்ஸ் கெட் கோயிங். எல்லா எக்ஸிட்டையும் பிளாக் பண்ணுங்கள். எந்த வண்டியும் உள்ள வரக்கூடாது, வெளியே போகக்கூடாது. அத்தனை எக்ஸிட்டையும் நம்ம ஒருத்தர் நிற்கணும் ஆல் த டைம். எங்கே என்ன நடந்தாலும் உடனே இன்ஃபர்மேஷன் அவங்க வந்துகிட்டே இருக்கும். முடிச்சுனா நீங்களும் சொல்லணும், அதை பார்த்துக்கோங்க. ஓகே சார். எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸ் வேணும், ஸ்டேஷன்லேருந்து வர சொல்லுங்கள், நான் பார்த்துக்கிறேன். கதிர் மடியில் நீங்கள் பார்த்துக்கோங்க. யோ கதிர், இந்த போலீஸ் ஸ்டிக்கரை வர எடுத்துறியா? ஐ டோன்ட் வாண்ட் தம் ஸ்டெப்பிங் ஆர் பிரசன்ஸ். இன்றைக்கி நீ மேலே பேசுனது கேட்டிருந்தேன் தம்பி. சர்வீஸ் இந்த புதுசில் என்னையே பார்த்தா போல இருந்துச்சு. பெரிய ஆசை, கனவு, பெரிய ஆள் ஆகணும், பெரிய அதிகாரி ஆகணும்னு. ஆனால் பணமும் வசதி தான் இல்லாமல் போச்சு.
இன்னும் கொஞ்ச நாள் சர்வீஸ் இருக்குது, அப்படியே இருந்துட்டு போயிடலான்னு தான் நினச்சேன். ராஜு சார் கூட கேட்டார் நான் வேறு யாராச்சும் போட்டுக்கிறேன்னு. நான் தான் வேணாம் சார்னு சொல்லிட்டேன். எனக்கும் ஒரு பொண்ணு இருக்கு இல்லையா, எவ்வளோ ஆசையாக வளர்த்துருப்பேன். இவங்க இந்த சின்ன குழந்தைங்கள பண்ணுறத பார்க்குறப்போ முடியல தம்பி, என்னால் ஏதாச்சும் பண்ணணும். என் பொண்ணு கல்யாணத்துக்கு கொஞ்சம் பணம் சேர்த்து வச்சுருக்கேன். ஒருவேளை எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அவகிட்ட சொல்லு, அப்பாவுக்கு அவளை ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு ஒன்றும் ஆகாது. உங்கள் பொண்ணு கல்யாணத்தை நீங்கள் தான் நின்று நடத்த போகிறீங்க, கவலைப்படாதீங்க. Saravanan, come in. Saravanan, come in. சார், சரவணன் ரிசீவிங். சொல்லுங்கள் சார். Is everything all right? எவ்ரிதிங் ஓகே சார். இங்கே எதுவும் சஸ்பிஷியஸாக இல்லை. எல்லா எக்ஸிட்டும் நம்ம ஆளுங்க க்ளோஸ் பண்ணிட்டாங்க. Great. Be alert. Over. சார் சொல்லுங்கள் சார். என்னையா புடிங்கிட்டு இருக்காங்க? சார் நெருங்கிட்டோம் சார், ஆல்மோஸ்ட் பிடிச்சி. கிழிச்ச அவன் அடுத்த குழந்தைய தூக்கிட்டாயா? அவன் போஸ்ட் பண்ண நோட்டை உனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிருக்கான் பாரு. யோ நல்லா கேட்டுக்க, மிஸ் ஆனது சிட்டிங் எம்எல்ஏவோட பேத்தி. இந்த வாட்டி கோட்டை விட்ட உங்க அத்தனை பேர் வேலையும் காலி பாத்துக்க. ஐ நீட் ஹிம் ராஜு டுநைட். All units, be alert. Seal all exits. I repeat, seal all exits. சார் என்னாச்சு சார்? எம்எல்ஏ வீட்டு குழந்தைய தூக்கிட்டாங்க மூர்த்தினா. அந்த ஃபோர்ஸ் என்னாச்சு? சார் எல்லா ஃபோர்ஸையும் எஸ்கார்ட்டுக்கு டைவர்ட் பண்ணிட்டாங்க சார். சார் குழந்தைய டியூஷன் முடிச்சுட்டு வரும்போது தான் தூக்கியிருக்காங்க, 3rd ஸ்ட்ரீட்லேருந்து. நம்ம கேட்ட ஃபோர்ஸ் இன்னும் வரல சார். அவனுங்க எந்த பக்கம் போயிருக்கானுங்கன்னு தெரில. அது அந்த வீடு சிசிடிவி செக் பண்ணுங்க. ஓகே சார். சார் ஃபோர்ஸ் அனுப்புகிறாங்களா? சீன அதிபர் வராருன்னு எல்லா ஃபோரும் டைவர்ட் பண்ணிட்டாங்க சார். அவங்க we are on our own. சார் நல்லா செக் பண்ணிட்டு சார். இந்த தெருவு தாண்டி அவன் கண்டிப்பாக போகல சார். சார் 2nd ஸ்ட்ரீட்டை மூர்த்தி என்ன ஆல்ரெடி க்ளோஸ் பண்ணிட்டாரு. 3rd ஸ்ட்ரீட்டில் டெட் எண்ட். 1st ஸ்ட்ரீட்டில் 2 எக்ஸிட்டுமே நம்ம கண்ட்ரோலில் இருக்குது. இப்போ நம்ம இருக்கிறது 7th ஸ்ட்ரீட். சிசிடிவி ஜங்ஷன் அவனுங்க என்ன க்ராஸ் பண்ணல. அப்படின்னா 4th or 5th ஜங்ஷனில் தான் இங்கே ஒழிஞ்சிருக்காங்க. ஆனால் ரெண்டுமே ரொம்ப லாங்கான ஸ்ட்ரீட் சார். லேண்ட் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் இங்கே நிறையவே இருக்குது. கண்டிப்பாக அவனுக்கு எங்கே வேணா போயிருக்கலாம். கரெக்ட். ஆனால் நம்ம அட்வான்டேஜ் என்னென்னா ரெண்டுமே டெட் எண்ட். வெளியே போக வழியே இல்லை. மூர்த்தி உடனே வர சொல்லு. ஹலோ மூர்த்தினா, 4th and 5th ஸ்ட்ரீட் ஜங்ஷனுக்கு வந்துருங்க. ஓகே சரவணா. ஃபுல் ஸ்ட்ரீட் தேடுறதுக்குள்ளே இட் வில் பி டூ லேட் சார். Then we don't waste any more time. நானும் கதிரு 5th ஸ்ட்ரீட் பார்த்துக்கிறோம். நீங்கள் 4th ஸ்ட்ரீட் பாருங்க. Do a door if necessary. Let's get these bastards. கதிர் கதிர் எதிரி கதிர் சார்.
மூர்த்தினா யாரும் வீட்டை விட்டு வெளியே வராமல் பார்த்துக்கோங்க. என்னை பற்றி கவலைப்படாத, அவளை விட்டுறாத, அந்த குழந்தைக்கு ஒன்றும் ஆயிடக்கூடாது. நான் எப்படி சார்? சரவணா, நான் சொல்றது கேளு. அன்னைக்கு நீ சொன்ன ஞாபகம் இருக்கா? உன் லைஃபோட பர்பஸ் என்னன்னு தெரியல. இதாண்டா அந்த மொமெண்ட். இதுக்காக தாண்டா பிறந்திருக்கேன். போ போ போடா போ. சார் 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 It's hard to breathe sometimes. These nights are long, you've lost the will to fight. Is anybody out there? Can you lead me to the light? Is anybody out there? Tell me it'll all be alright. Saravana, you are not alone. I've been here the whole time, singing you a song. I will carry you. I will carry you. I know you can't remember how to shine. Your heart's a bird without the wings to fly. Is anybody out there? Can you take this weight of mine? Is anybody out there? Can you lead me to the light? You are not alone. I've been here the whole time, singing you a song. I will carry you. டேய் சரவணா, விட்டுறாதடா, போடா. I will carry you.
it's hard to breathe sometimes. When the best of me is barely breathing, when I'm not somebody I believe in, hold on to me. When I miss the light, the night is stolen. When I'm slamming all the doors you've opened, hold on to me. Hold on to me. When I don't feel like I'm worth defending, when I'm tired of my pretending, hold on to me. When I start to break in desperation, underneath the weight of expectation, hold on to me. Hold on to me. Hold on to me when it's too dark to see you. When I am sure I've reached the end, hold on to me when I forget I need you. When I let go, hold me again. I could rest here in your arms forever, 'cause I know nobody